அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்றான். இன்று கூட தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று தெரியுள்ள பிரதர். வேதாகமத்தில் யோபுவை போல மகா கொடூரமான பாடுகளை பட்டவர்கள் வேற யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட யோபு அவருடைய விசுவாசத்தை எப்படி அறிக்கையிடுகிறார் பாருங்கள். தேவன் யார் என்பதை இருதயத்தின் ஆழத்துல உணர்ந்து விசுவாசித்து அவரால் சகலத்தையும் செய்ய முடியும், கர்த்தர் அறியாமல் வாழ்க்கையில ஒன்றுமே நடக்கவில்லை என்ற உணர்வோடு விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுகிற வேளையில தேவன் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார். நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை தேவன் பார்த்து ஆச்சரியப்பட்டார். அதுபோல நீங்கள் எந்த விதமான சூழ்நிலைகள் பாடுகளுக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் கர்த்தர் அறியாமல் என்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் நடக்கவில்லை, சகலத்தையும் செய்ய அவர் வல்லவர் என்பதை உங்க இருதயத்தில் விசுவாசித்து வாயிலே அறிக்கையிட்டு பாருங்கள். யோபுனுடைய பின்னிலைமையில எப்படி பன்மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அறியாததும் எதிர்பாராததுமான பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இது உங்கள் வெற்றியின் நாள்.